பொங்கல் பொங்கலோ 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 பொங்கலோ. பொங்கலிடும் தமிழருக்கு வணக்கம். உலகமெல்லாம் தமிழ் பொங்கல் மணக்கும். பொங்கலிடும் தமிழருக்கு வணக்கம். உலகமெல்லாம் தமிழ் பொங்கல் மணக்கும். பொங்கலோடு கரும்புமே இனிக்கும். ஜல்லிக்கட்டு காளை சீர சிலிர்க்கும். பொங்கலோ 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 பொங்கலோ. ஊரதிர வேட்ட போடு, பறையதிர பாட்ட போடு. ஊரதிர வேட்ட போடு, பறையதிர பாட்ட போடு. சமத்துவம் பொங்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சமத்துவம் பொங்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பொங்கலோ 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 பொங்கலோ. தத்திமி திமி தகதிமி திமி தத்திமி திமி தகதிமி திமி. இது உழைப்போரின் பொங்கல். தன்னாதினம் தனநாதினம் தன்னாதினம் தனநாதினம். இது பாரம்பரிய பொங்கல். தத்திமி திமி தகதிமி திமி தத்திமி திமி தகதிமி திமி. இது உழைப்போரின் பொங்கல். தன்னாதினம் தனநாதினம் தன்னாதினம் தனநாதினம். இது பாரம்பரிய பொங்கல். பண்பாடு மகிழ்ந்தாடு பொங்கல் திருவிழா. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பண்பாடு மகிழ்ந்தாடு பொங்கல் திருவிழா. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பொங்கல் வாழ்த்துக்கள். தமிழர் பொங்கல். தமிழர் பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். திராவிட பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ 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 பொங்கல். பொங்கலோ 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 பொங்கல். செழிக்கட்டும். உண்ண உணவு தரும் இயற்கைக்கு நன்றி. உயிரை தாங்கும் உழவனுக்கு நன்றி. உழைப்பில் துணை நிற்கும் காளைக்கு நன்றி. வாருங்கள், தமிழ் மரபு காப்போம், தரணி போற்ற கொண்டாடுவோம் இச்சமத்துவ பொங்கலை. நாம் நம் தாய்மொழி மற்ற பல மொழிகளுக்கு தாயாகவும் அதே சமயம் சிதையாத இளமையுடனும் இருக்கிறது என்று நமது தமிழின் பெருமையையும் தமிழகத்தின் புவியியல் அமைப்பையும் ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி வர்ணிக்கும் காவியமாம் தமிழ்த்தாய் வாழ்த்தினை அனைவரும் எழுந்து நின்று பாடி இந்நிகழ்வினை ஆரம்பிப்போம். தமிழ்த்தாய் வாழ்த்து. எழுந்து நிற்போம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கிளியொழுகும் சீராறும் பதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனவும் அதிசிறந்த திராவிடர்கள் திருநாளும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போ அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி எந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்துதுமே.
இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கும் நிலவென்ற பேர், தமிழுக்கும் நிலவென்ற பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மதுவென்ற பேர், தமிழுக்கு மதுவென்ற பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமைச்சம் பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்ற பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்ற பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். எறும்பு போல் சுறுசுறுப்பானவர், கரும்பு போல் இனிப்பானவர், புன்னகை மன்னன், பல குருக்களால் எம்ஜிஆர் என்று அழைக்கப்படுகிற எங்களது இயக்குனர் அருட்தந்தை ஜான் கென்னடி அவர்கள் அனைவரையும் புன்னகையால் வரவேற்க வருகிறார். பொங்கல் விழா தமிழர்களின் கலாச்சாரத்தையும் இயற்கையோடு இணைந்த வாழ்வையும் பிரதிபலிக்கும் ஒரு திருநாள். கடவுளுக்கும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் விலங்குகளுக்கும் நன்றி கூறும் விழா. உறவினர்களுடன் இணைந்து கொண்டாடும் மகிழ்ச்சியின் விழா. மத இன வேறுபாடின்றி அனைவரும் கொண்டாடும் சமத்துவ விழா. இந்த அருமையான பொங்கல் விழாவிலே அன்பு பொங்க, ஆற்றல் பொங்க, இன்பம் பொங்க, ஈகை பொங்க, உளம் பொங்க, ஊக்கம் பொங்க என்றும் எதிலும் பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் பொங்கிட அனைவரையும் இவ்விழாவிற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். தமிழர்களின் பெருமையாக விளங்கக்கூடிய நம்முடைய தஞ்சை மறைமாவட்டத்தின் பாசத்துக்குரிய ஆயர் அவர்களை அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவிக்க நம்முடைய மறைவட்ட முதன்மை குரு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய இணைத் தலைவர், தஞ்சாவூர் மாவட்ட திருவருட்பேரவையினுடைய இணைத் தலைவர் திருவாளர் ஹாஜி முகமது ரபி அவர்களை அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்று ஆயர் அவர்களை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தஞ்சாவூர் மாவட்ட திருவருட்பேரவை இணைத் தலைவர் சவாலியர் திரு டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களை அன்போடு அனைவரின் சார்பாக வரவேற்று ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நமக்கு அருமையான பேச்சாளராக உங்களையெல்லாம் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆசிரிய பெருமகளாக வந்திருக்கக்கூடிய திருமதி ஆ வென்சிராஜ் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவிக்க ஆயர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பல்வேறு பங்குகளிலிருந்து, பல்வேறு இயக்கங்களிலிருந்து, திருவருட்பேரவையிலிருந்து, இப்படி எல்லா நிலையிலும் வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய சார்பாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மறைவட்ட முதன்மை குரு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த அருள் தந்தை
பால்ராஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாள் பொங்கல் என்று பொங்கியது மட்டுமல்ல, அருமையாக கோலம் போட்டது மட்டுமல்ல, நீங்கள் கண்டுகளிப்பதற்காக பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகளும் உங்களுக்காகவே தர காத்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தனையும் நீங்கள் ரசித்து அருமையாக கடைசியாக இனிமையான உணவையும் ருசித்து செல்ல அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வரவும் கலைஞர்கள் வயலூர் பங்கு விரைவாக வரவும்.
அந்தந்த பங்கு தந்தையர்கள் வந்திருந்தால் அந்த குழு ஃபோட்டோ எடுக்கிற பொழுது வந்து கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொட்டவர் செவாலியர் திரு டாக்டர்
ஆர் கோவிந்தராஜன் அவர்கள் காலத்தின் மதிப்பை உணர்ந்து அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த இனிய பொழுதில் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் பல ஆண்டுகளாக நாம் திருவருட்பெறை மூலமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் சிறும் சிறப்புமாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய மறைமாவட்ட மேதகு ஆயர் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். அடுத்தபடியாக என்னோடு ஈடாக இணையாக சிறப்பாக துணைத் தலைவர் பதவி சிறப்பாக பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ஜனாப் ஜாகி முகமது ரஃபீக் அவர்களே, இந்த அமைப்பை சேர்ந்த செயலாளர்களே, உறுப்பினர்களே, பொருளாளர்களே, மாணவ மணிமக்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த பொங்கல் திருநாள் பல்வேறு ஆண்டுகளாக கிராமங்களில் இருந்து நடத்தி கொண்டிருந்தாலும் தமிழர்கள் திருநாள் என்று சொல்லக்கூடிய வகையிலே இப்போ நகரங்களிலும் விரிந்து பறந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்திய அளவில் வேறு மாநிலங்களுக்கு சென்றிருந்த நம்மளுடைய தமிழர்கள் வெளிநாடுகளில் பல்வேறு இடங்களில் இருக்கின்ற தமிழர்கள் கூட எப்படி ரம்ஜான், கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாம் சிறப்பாக கொண்டாடுவது போல் இந்த தீபாவளியும் தமிழர் திருநாள் பொங்கலையும் சிறப்பாக கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே வெளிநாடுகளுக்கு சென்றிருந்த நம்மளுடைய தமிழர்கள் அங்கே தமிழ் சங்கம் என்று ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்தமானில் மட்டும் தமிழர் சங்கம் என்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு நம்மளுடைய தமிழர்கள் தமிழ் சமுதாயம் வளர வேண்டும், தமிழ் வளர வேண்டும் என்பதிலே அவர்கள் செம்மையாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் இந்த உழவர் திருநாள் சூரிய பகவான் ஆதவனை பாஸ்கரனை நாம் எப்படி வணங்கி மகிழ்கின்றோமோ அவர்களுக்கு ஒரு நன்றி செலுத்துகின்றோமோ அந்த மாதிரி கால்நடைகளுக்கும் நாம் இன்றைய தினமும் நாளைய தினமும் அதை சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையிலே நம்முடைய தமிழர் சமுதாயம் மிகவும் சிறப்பாக பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருந்தாலும் இன்னும் பல ஆண்டுகள் இதை செம்மையாக நடத்துவார்கள் என்று எண்ணுகின்றேன். அந்த வகையிலே இந்த திருவருட்பேரவை மத ஒற்றுமை, சமுதாய ஒற்றுமை, மத நல்லிணக்கம் என்ற ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை ஏற்றத்தாழ்வில் கிடையாது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்துக்கள் எப்படி பட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அல்லது ராமம் இட்டு கொண்டிருக்கிறார்களோ அதில் ஒரு கோடு எடுத்து முகமதியர்கள் பிறை போட்டுக்கொள்வதை போல் இன்னொரு 2 கோடுகளை எழுத்து கிறித்தவர்கள் சிலுவை போட்டுக்கொள்வதை போல் நாம் அனைவரும் ஓர் இனம் தமிழர்கள் என்பதை விட நாம் மனிதர்கள் என்ப ஒரு மனித நேயத்தோடு பழக வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், வழிகாட்டியாக இருக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய வல்லம் நகரத்தில் கூட என்னுடைய தந்தையார் பெயரிலே ஒரு நிதியை ஏற்படுத்தி பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகளை நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நமது திருவருட்பேரவை பல்வேறு ஆண்டுகளாக செம்மையாக சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தாலும் இன்னும் சிறப்பாக வலிமையாக நடத்த வேண்டும் என்று இந்த தருணத்திலே கூறிக்கொண்டு கோலங்கள் மிக அருமையாக தாய்மார்கள் ஏற்று போட்டியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே பொங்கல் வரையறுத்து அதிலேயும் வெற்றி பெற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ மணிகள் மிக செம்மையாக தங்களுடைய திறமையை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய இன்னும் சிறப்பாக நல்ல விதமாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருவாளர் டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களுக்கு நமது நன்றிகள். அடுத்தபடியாக மேடையில் வல்லம் பங்கை சார்ந்த சிறுமிகள்.
வருதுடா வருதுடா ஜல்லிக்கட்டு கால வருதுடா வாடிவாசல் திறந்து 4 காலு பாய்ச்சலில் வருதுடா 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 கொம்பு சிவிய கால வருதுடா புழுதி பறக்க புரட்டி போட கால வருதுடா களமாடும் காளையர வாங்க காளையின் திமில பிடிக்க வாங்க வெட்டியம் அடிச்சு கட்டி விளையாட வாங்க தமிழனின் வீரத்தை காட்டவே வாங்க அச்சமாடு எதிர்த்து நிக்க நின்னு மாடு நின்னு ஆட போக்கு மாடு பஞ்சா பறக்க ஜம்பு மாடு குதிச்சு தப்ப ரவுண்டு கட்ட சுழிச்சு மாடு சுழண்டு நிக்க முட்டு மாடு முட்டி பார்க்க சுத்து மாடு சுத்து போன வருது பாரு காங்கேயம் கால வருது பாரு புலிக்குளம் கால வருது பாரு ஆலம்பாடி கால வருது பாரு பர்கூரு கால ஹீரோ விளைஞ்ச மண்ணுடா எதிர்த்து போராடும் தமிழண்டா போர்க்குணம் கொண்ட தமிழண்டா நின்னு போராடும் வீரண்டா நொறுக்குது பாரு காங்கேயம் கால திமிருது பாரு புலிக்குளம் கால பெருக்கிது பாரு ஆலம்பாடி கால பாயுது பாரு பர்கூரு கால அழுக்கு மறையான் அணறு கால ஆள வெறிச்சான் கட்ட கால கடுமறையான் கட்டக்காரி காட்டு கொம்ப வாராண்டா காரி கால கார்ச்சிலம்ப கத்தி கொம்ப கள்ள காட குட்ட கண்ணன் கூடு கொம்ப ஏறி சுழிய ஏறுவால வாராண்டா சீரி பாயும் காளைய பாரு சதச்சு போடும் காளைய பாரு மிதிச்சு போடும் காளைய பாரு மின்னலாய் பாயும் காளைய பாரு மதுரக்காரன் பல்லு கட்ட வராண்டா சிவகங்காரன் சீரிக்கிட்டு வராண்டா மதுரக்காரன் பல்லு கட்ட வராண்டா சிவகங்காரன் சீரிக்கிட்டு வராண்டா தேனிக்காரன் மீசமுறிக்கு வராண்டா திண்டுக்கல் காரன் தென்னாவட்டா வராண்டா தேனிக்காரன் மீசமுறிக்கு வராண்டா திண்டுக்கல் காரன் தென்னாவட்டா வராண்டா கட்ட வராண்டா திமில கட்ட வராண்டா வெள்ள வராண்டா வீரத்தோட வராண்டா கட்ட வராண்டா திமில கட்ட வராண்டா வெள்ள வராண்டா வீரத்தோட வராண்டா புடி 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 ரவுண்ட் கட்டே ரவுண்ட் கட்டே ரவுண்ட் 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 கட்டே பட்டக்கால படல கொம்பேன் பால் வெள்ள போடு கால ரெட்ட கொம்ப ரெட்ட கால முறி கொம்ப முட்டி கால வாராண்டா வெள்ள குடும்ப வெள்ள கண்ண வள்ளி கொம்ப வர்ண கால வட்ட கரிய வெள்ள கால தறி கொம்ப மயில கால வராண்டா துள்ளி வரும் காளைய பாரு தீயாய் பறக்கும் காளைய பாரு முரட்டு காளைய தொட்டு பாரு மண்ண முட்டும் காளைய பாரு தஞ்சாவூர்காரன் பாய்ச்சலோடு வராண்டா திருச்சிக்காரன் திமிர நின்னு வராண்டா தஞ்சாவூர்காரன் பாய்ச்சலோடு வராண்டா திருச்சிக்காரன் திமிர நின்னு வராண்டா கோட்டைக்காரன் பழுதி பறக்க வராண்டா தமிழ்நாட்டுக்காரன் ரகல கட்டி வராண்டா புதுக்கோட்டைக்காரன் பழுதி பறக்க வராண்டா தமிழ்நாட்டுக்காரன் ரகல கட்டி வராண்டா திமில புடிச்சு திணற விட வராண்டா காளையாடக்கி பரிசோட வராண்டா திமில புடிச்சு திணற விட வராண்டா காளையாடக்கி பரிசோட வராண்டா வராண்டா காள வராண்டா வராண்டா காள வராண்டா வராண்டா
நடன தாரகைகளே, கொஞ்சம் நில்லுங்கள். நாங்க ஏற்கனவே நின்னுக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் 4 நிமிடத்தில் நடனத்தில் ஒரு நந்தவனத்தையே நட்டு வைத்து விட்டீர்கள். நன்றி. புலவரே, சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லுங்க. இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. இறம் விளைஞ்ச மண்ணு, அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு. ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் 2 கண்ணு. மாட்ட வணக்கம் மானமுள்ள மனுஷ பயலுக்கு நாங்க. அப்புள்ள போல உங்க சீரம் உங்கி குவியுது போக. போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. அதுக்கு அடுத்து இது அழிய போகுது. என்னென்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு. மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாற போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாற போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஒத்தையரா காசுக்கு விக்க பாக்குற, நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு அழிவ சேர்க்கிற. ஒத்தையடா காசுக்கு விற்க பாக்குற, நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு அழிவ சேர்க்கிற. ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பாக்குற. ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பாக்குற. ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. ஆனா வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. அட சூரியனின் முக்கிரத்தை உதிக்க செய்யாதே, அது நோய்க்கெல்லாம் அணி வேற அணுக விடாதே. ஆமா, பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. பாரு பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. ஆஹா, இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே
இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். தோம் தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் 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 தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் தோம் சுத்த காத்த விலைக்கு கேட்கும் காலம் வருகுதான், ஆமா தண்ணி கூட திருட்டு போகும் வேலை வருகுதான். சுத்த காத்த விலைக்கு கேட்கும் காலம் வருகுதா, ஆமா தண்ணீர் கூட திருட்டு போகும் வேலை வருகுதா. தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா, தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா, ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கெட்டும் தூரம் இல்லையா, ஆனா தண்ணீர் மட்டும் கண்ணு கெட்டும் தூரம் இல்லையா. திராவகத்தில் தேனை சேர்க்கும் கதையாய் போச்சுது, நம்ம நாட்டு ஜன வாழ்க்கையெல்லாம் கனவா போச்சுது. மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு. தம்பி நான் சொல்றத கவனமா கேளு. கேளப்பா. ஆமா மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு, எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு, நம்ம எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு. பாரு 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 நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு. மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு, அதன் பசுமையெல்லாம் மாற போகுது யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாற போகுது யோசித்து பாரு. பாரு 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 நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். அண்ணா நகர் குழந்தைகளுக்கு பாராட்டுகள். அண்ணா நகர் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை மேடைக்கு அழைக்கிறோம். ஆயிரவர்கள் அவர்களுக்கு பரிசு வழங்குகிறார்கள். திரு ஹாஜி முகமது ரஃபி, இணை தலைவர், தஞ்சாவூர் மாவட்ட திருவருட்பேரவை. வசதிகள் பல இருந்தும் எளிமையே மேன்மை என வாழும் பண்பாளர், ஈகை குணம் படைத்த வள்ளல், பல குடும்பங்களுக்கு தீபமாய் விளங்குபவர், ஜாதி மத அடையாளங்களை கடந்து மானிடமே புனிதமானது என்று கருதி அனைத்து சமூக விழாக்களிலும் ஒருமித்த உணர்வோடு கலந்து கொள்ளும் ஒற்றுமை தூண். அவரை பேச அழைக்கிறேன். மிக சிறப்பான முறையில் இந்த சமத்துவ பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கூடிய மேதக ஆயர் அவர்களே, அருட்தந்தையர்களே, வருகை வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தஞ்சை மாவட்ட திருவருட்பேரவை அருட்தந்தையர்கள் நம்முடைய ஆயர் அவர்கள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த சமத்துவ பொங்கல் என்பது ஒரு மிக சிறப்பான முறையில் பல ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு விழா. இன்றைக்கு இன்னும் மிக சிறப்பாக ஆயர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் முதலில் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஆயர் அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழருடைய பெருவிழா, இந்த பொங்கல் விழா என்பது தமிழருடைய பெருவிழா. ஏனென்று சொன்னால் எத்தனையோ விழாக்கள் வருகிறது, ஆனால் தமிழருடைய மிகப்பெரிய விழாவாக கொண்டாடக்கூடிய, தமிழகமே கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இந்த பொங்கல் திருநாள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது.
இன்றைக்கு விவசாயம் சார்ந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, நமக்காக உதவக்கூடிய கால்நடைகளை பராமரிக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரி, அதே போன்று நம்முடைய உறவினர்களை சந்திக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்வு தான், இந்த ஒரு வாரம்தான் நம்ம அந்த பொங்கல் திருவிழா நம் அனைவரையும் ஒன்றிணைக்கிறது. அதே போன்று சிறப்பான ஏற்பாடுகள் இன்றைக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சியை நாம் இதில் சொல்லலாம். இங்கு பொங்கல் பானைகள் பல இருக்கின்றன. பல பங்குகளிலிருந்து பொங்கல் பானைகள் வந்திருப்பதே இந்த சமத்துவ பொங்கலுக்கான அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று கோலப் போட்டிகள், பல சகோதரிகள் கோலத்தை பல விதமாக வரைந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆகவே இந்த பொங்கல் என்பது சமத்துவ பொங்கலாக அனைத்து மதத்தினரும் கொண்டாடக்கூடிய ஒரு விதத்தில் இங்கே அனைத்து மதத்திலும் இருக்கின்றார்கள். கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், முஸ்லீம் மதத்தை நாங்கள் இருக்கின்றோம், நம்முடைய இந்து சமூக மக்கள் இருக்கின்றார்கள். அனைவரும் இணைந்து கொண்டாடக்கூடிய இந்த சமத்துவ பொங்கலை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த விழா என்பது மிகச்சிறப்பான ஒன்று. அனைத்து மதமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழா என்பது தமிழகத்தினுடைய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விழா செய்யக்கூடிய அனைவரும் இணைந்து செய்யக்கூடிய இந்த விழா தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கும். அதே போன்று ஒவ்வொருவரும் இணைந்து பணியாற்றினால் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற முடியும் என்ற செய்தியை வைத்து அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தை மாசத்தில கருவாக சூரியன் உதிக்கையில கதிரெல்லாம் தலசாய ஏர்பூட்டி மாடோட்டி கதிரருங்கடா பொங்கலை வச்சு பொங்கலுக்கு பாடுங்கடா. ஒட்டு சத்தம் எட்டுக்கும் எதிரொலிக்கும், கொண்டம் கொண்டமா வெள்ளத்துல பொங்கல் ஜொலிக்கும். ஒட்டு சத்தம் எட்டுக்கும் எதிரொலிக்கும், கொண்டம் கொண்டமா வெள்ளத்துல
கத்திட்டல் சிறுவர்களுக்கு ஈன உளத்தை உடலை உயிரை சுருக்கு நக்கி குடி அதை நல்லதென்று சொல். தாழ்ந்து தாழ்ந்து தாழ்ந்த நாயினும் தாழ்ந்து போ. குனிந்து தரையை கவ்வி ஆமையைப் போலே அடங்கி ஒடுங்கு. பொட்டு பூச்சியே, உண்மை தேரையே, அழு, இழி, அஞ்சு, குனி, பிதற்று. கண்ணங்கருத்த இருட்டின் கரையே, தொங்கும் நரம்பின் தூளே, இதை கேள். மனிதரில் நீயும் ஓர் மனிதன். மண்ணன்று இமைதிர எழுந்து நன்றாய் எண்ணுவாய். தோளை உயர்த்து, சுடர் முகம் தூக்கு, மீசையை முறுக்கி மேலே ஏற்று. விழித்த விழியில் மேதினி கொலிசை, நகைப்பை முழக்கு, நடத்து லோகத்தை. உன் வீடு உனது பக்கத்து வீட்டின் இடையில் வைத்த சுவரை இடித்து, வீதிகளிடையில் திரையை விலக்கி, நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு. வானை இடிக்கும் மலை மேல் ஏறி நின்று பாரடா எங்கும் பாரடா. உனது மானிட பரப்பை எங்கும் பாரடா இப்புவி மக்களை. எங்கும் பாரடா இப்புவி மக்களை. பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் பாரடா. குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள். அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு. விசால பார்வையால் விழுங்கு மக்களை. அணைந்து கொள்ளுனை சங்கமமாக்கு. மானிட சமுத்திரம் மானிட சமுத்திரம் நான் என்று கூறு. எங்கும் பாரடா இப்புவி மக்களை. எங்கும் பாரடா இப்புவி மக்களை. பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் பாரடா. எங்கும் பேதமில்லை. உலகம் உண்ண உன்னுடுத்த உடுப்பாய். புகழ்வே உடைமை மக்களுக்கு பொது. புவியை நடத்து, பொதுவில் நடத்து. வானை போல் மக்களை காவும் வெள்ள அன்பா. இதனைக்குள்ள மனிதர்க்கும் கூறடா தோழனே. தோழனே எங்கும் பாரடா இப்புவி மக்களை. எங்கும் பாரடா இப்புவி மக்களை. பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் பாரடா. சிறப்பாக நடனமாடிய அண்ணா நகர் குழந்தைகளுக்கு பாராட்டு. இருங்கப்பா, குரூப் ஃபோட்டோ. ஆயிரவர்கள் பரிசு வழங்குவார்கள். அண்ணா நகர் பங்குத்தந்தை, உதவி பங்குத்தந்தை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக மங்களபுரம் பங்கை சேர்ந்தவர்கள் தங்களது கலை நிகழ்ச்சியை வழங்குவார்கள்.
மங்களபுரம் பங்கு குழந்தைகளுக்கு நன்றி. பங்கு தந்தை அவர்களையும் உதவி பங்கு தந்தை அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஆயர் அவர்கள் அவர்களுக்கு பரிசு வழங்கி குரூப் ஃபோட்டோ எடுக்கிறார்கள். மேதகு ஆயர் அவர்கள் ஆயராக பொறுப்பேற்ற மிக குறுகிய காலத்திலேயே தனது கனிவான பேச்சாலும் பரிவான பார்வையாலும் ஜாதி மத பேதமின்றி அத்துணை மக்களின் இதயங்களிலும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்தவர் மக்களின் ஆயர். பகலிரவு பாராது அயராது உழைக்கும் ஒரு கர்ம யோகி. புதியன புகுதல் என்பதில் ஆர்வம் கொண்டு துடிப்புடன் செயல்படும் ஒரு சிறந்த தொலைநோக்கு பார்வையாளர். அன்னை தமிழ் மீதும் தமிழர் பண்பாட்டின் மீதும் அளப்பரிய பற்று கொண்டவர். அனைவரும் ஒன்றே என்கின்ற ஒருமைப்பாட்டையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்ட பாடுபடும் சமத்துவத்தின் தூதுவர் அவர்களை பேச அழைக்கிறேன். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் நற்றமிழராய் ஒன்று கூடி வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் பொங்கல் வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தமிழர்களாய் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னேன். அப்படி தமிழர்களாய் ஒன்று கூடி வந்திருக்கிற அருள் பணியாளர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் அன்பு இறைமக்கள் அனைவருக்கும் பிற சமய சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். அடிப்படையில் நாம் தமிழர்கள் கிறிஸ்தவம் பிறகுத்தான் நாம் தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் தமிழ் கிறிஸ்தவர்கள் என்றே உணர வேண்டும். அப்போதுதான் அந்த பண்பாடு, அந்த மொழி, அந்த இன பெருமை இதெல்லாம் நம்மை சார்ந்ததாக அமைய முடியும். அந்த வகையில்தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். 2 காரியங்களை மட்டும் பேசலாம் என நினைத்தேன். ஏனெனில் நேரம் கருதி நிறைய நடனங்கள் இருக்கின்றன. எனக்கு அடுத்து பேச இருப்பவர்கள் பேச இருக்கிறார்கள். 2 காரியங்களை மட்டும். முதலாவது, நமக்கென்று இன பெருமை உண்டு. தொன்மையான தமிழ் குடி என்று சொல்லுகிறோம். உலகின் மூத்த மொழி என்று சொல்லுகிறோம். மொழி பெருமை நமக்கு உண்டு. அதே போல் எல்லா வளங்களும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என எல்லா நில வளங்களும் கொண்ட பூமி என்று சொல்லுகிறோம். அந்த பெருமை நமக்கு உண்டு. இந்த எல்லா பெருமைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அல்லது முதன்மையான பெருமையாக இருக்கக்கூடிய ஒன்று, தமிழர்களுக்கென்று ஒரு அறநெறி தத்துவம் இருந்திருக்கிறது. அறநெறி வாழ்வுமுறை இருந்திருக்கிறது. ஆக அது தமிழ் அறநெறி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்புக்குரியதாக எப்போதுமே இருந்திருக்கிறது. ஆனால் இந்த அறநெறியை காக்க தமிழினம் எப்போதுமே போரிட்டு வந்திருக்கிறது. மிக நெடிய போர்க்களங்களை, நிறைய போர்க்களங்களை தமிழினம் காலந்தோறும் சந்தித்து வந்திருக்கிறது என்பதுதான் தமிழர்களின் வரலாறு. குறிப்பாக ஆரிய படையெடுப்புக்கு பிறகு 2500 ஆண்டுகளாக தமிழர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். தங்கள் மொழியை காக்க, தங்கள் இனத்தின் பெருமையை காக்க, தங்கள் தமிழ் பண்பாட்டை காக்க, அத்துணைக்கு மேலாக தங்களது அடிப்படையான தமிழ் அறநெறியை காக்க. அப்படி என்ன தமிழ் அறநெறி என்று கேட்பீர்கள். ஆனால் மிக எளிய முறையில் என்னால் சொல்ல முடியும். மானுட வாழ்க்கை என்பது கடவுளோடும் எல்லா மாந்தரோடும் பிற உயிர்களோடும் இயற்கையோடும் இயைந்த வாழ்க்கை என்பதுதான் தமிழர்கள் இந்த உலகுக்கு சொல்லி நிற்கக்கூடிய உயர்ந்த அறநெறி வாழ்வு. இந்த கடவுள் மக்களை பிளவுபடுத்துகிற ஒருவர் அல்ல, மாறாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று எப்போதுமே உலகத்துக்கு உரத்து சொல்லிய தமிழினம். அதேபோல் எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய இனமாக அது எப்போதுமே இருந்து வந்திருக்கிறது. தனக்கென்று இனப்பெருமை, மொழி பெருமை இருந்தாலும் கூட எல்லோரையும் உடன் பிறந்தவர்களாக, இவ்வுலகத்து மாந்தர் எல்லோரையும் தம்முடன் பிறந்தவர்களாக பார்க்கக்கூடிய பக்குவம் கொண்டிருந்த ஒரு பண்பாடு தமிழர் பண்பாடு என்று நம்மால் உணர முடியும். ஆக இப்படிப்பட்ட பண்பாட்டு படையெடுப்புகளுக்கு எதிராக அவ்வப்போது இந்த தமிழினம் சிலரை பேச வைத்தது.
முதலில் திருவள்ளுவரை பேச வைத்தது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று. ஆக இந்த தமிழர் பண்பாடு தான் அவரை இப்படி பேச வைத்தது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று. அதேபோல் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கணியன் பூங்குன்றனாரை பேச வைத்ததும் இந்த தமிழர் பண்பாடு தான். அதேபோல் நாமாருக்கும் குடியெல்லோம் நமனையும் அஞ்சோம் என்று நக்கீரரை பேச வைத்தது இந்த தமிழ் பண்பாடு. எவருக்கும் அஞ்சாத, கடவுளுக்கும் கூட அஞ்சி வாழாத, கடவுளை அன்பு செய்வோம், கடவுளுக்கு கூட அஞ்சி நடுங்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த வீர உணர்வு கொண்டிருந்த ஒரு பண்பாடு தமிழர் பண்பாடு என்று பார்க்கிறோம். இப்படி வளர்ந்து வந்த பண்பாடு பல படையெடுப்புகளுக்கு, உலகத்தில் சொல்லுவார்கள் வேறு எந்த ஒரு இனமும் இத்துணை பண்பாட்டு படையெடுப்புகளுக்கும் அரசியல் படையெடுப்புகளுக்கும் உள்ளானதில்லை என்று. அத்தனை படையெடுப்புகளுக்கு பிறகும், ஆக்கிரமிப்புகளுக்கு பிறகும், எல்லா தாக்குதல்களுக்கு பிறகும் உயர்ந்து நிற்கக்கூடிய, தன்னை காத்து நிற்கக்கூடிய பண்பாடு தமிழர் பண்பாடு என்று. அந்த வகையில் பேசப்பட்டதுதான் பாரதிதாசன் பேசிய அந்த பாடல். நமது பிள்ளைகள், அண்ணா நகர் பிள்ளைகள் அருமையாக அதற்கு நடனம் அமைத்து பாடினார்கள். அவர் பாடிய அந்த பாடல். ஆக நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுகிறோம் அல்லது திராவிடர் என்று சொல்லுகிறோம், எங்கள் எண்ணங்களை சுருக்கி கொள்ள மாட்டோம், எங்கள் எண்ணங்களை நாங்கள் விசாலமாக்குகிறோம், விசால பார்வையால் உலகத்தை விளங்குகிறோம் என்று உலகத்துக்கு ஒரு புதிய பாடம் சொன்னது தமிழர் பண்பாடு. அந்த பாடல் அப்படித்தான் மாக்காய்க்காவை சார்ந்த கோவன் அவர்கள் பாடிய அந்த பாடல். அதைத்தான் நமது பிள்ளைகளும் நடனமாக நமக்கு அமைத்து கொடுத்தார்கள். பாரடா உனது மானுட பரப்பை, எங்கும் பாரடா இப்புவி மக்களை, எங்கும் பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் என்று. மானுட சமுத்திரம் என சொல், நான் எனது குடும்பம் என்று சுருங்கி கொள்ளாதே, மானுட சமுத்திரம் என்று சொல், எல்லோரையும் உன்னுடைய உடன் பிறந்தவர்களா கருது என்று சொல்லிக் கொடுத்தது நம்முடைய தமிழர் பண்பாடு என்று. 1972ஆம் ஆண்டு எனக்கு 3 வயது. அப்போது அகத்தியர் என்கிற ஒரு படம் வந்தது. சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய அல்லது பாடிக்கொண்டே நடிக்கிற ஒரு அருமையான காட்சி. அந்த பாடல் வரிகள் இதுதான், தமிழர் அறநெறி என்று சொல்லுகிறேன். அவர் பாடுவார், உலகம் சமநிலை வர வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும், இறைவா அதனை தர வேண்டும், கடவுளே அதை தர வேண்டும், எங்களுக்கு தேவை சமநிலை, சமத்துவம், சமூக நீதி என்று முழங்கக்கூடிய ஒன்றாகவே தமிழர் பண்பாடு காலந்தோறும் இருந்து வந்திருக்கிறது. இந்த பண்பாட்டை தான், இந்த மொழி பெருமையைத்தான், இந்த இனப்பெருமையைத்தான் நாம் கட்டி காக்க வேண்டிய அந்த கடமையில் இருக்கிறோம். கட்டி காப்பது எளிதானதா? இல்லை. ஆனாலும் தமிழினம் அதை கட்டி காக்கும் என்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கிறது. இரண்டாவதாக சொல்ல விரும்பிய ஒன்று, இப்போது நான் சொல்லுவேன், ஆரியம் திராவிடம் அல்லது ஆரியம் தமிழர்கள் இவர்களது போர்க்களத்தின் இறுதி காட்சி இந்த ஆண்டுகளில் நடப்பதாகவே நான் பார்க்கிறேன். வரப்போகிற தேர்தல் கூட ஏதோ வந்து போகிற வழக்கமான ஒரு தேர்தல் என்பதாக நான் கருதவில்லை. ஒரு இறுதி போர், யாருக்கு வெற்றி என்பதில் அடங்கப் போகிற ஒரு தேர்தல் என்றே நான் உணர்கிறேன். இன்று வாடிவாசல் திறப்பு, அவனியாபுரம் அந்த காட்சியை சில நேரம் பார்த்து கொண்டிருந்தேன் தொலைக்காட்சியில். அந்த சீறி வரக்கூடிய காளைகள் சீறி வந்தாலும் அதை அத்துணை வீரத்தோடு அடக்குகிற அந்த காளையர்கள் என்று பார்க்கிற போது, இந்த வீர தமிழினம் தன்னை தற்காத்து கொள்ளுமா, தன் தமிழ் இனத்தை தற்காத்து கொள்ளுமா, தமிழ் மொழியை காத்து கொள்ளுமா, தமிழ் பண்பாட்டை காத்து கொள்ளுமா? நான் சொன்ன இந்த அறநெறி தத்துவத்தின்படி இன்னும் பல ஆயிரக்கணக்கான தலைமுறைகளுக்கு வாழக்கூடிய ஒரு செம்மையான தமிழினமாக நாம் இருக்க போகிறோமா என்பதையெல்லாம் தீர்மானிக்கிற ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டத்தை பார்க்கிறேன். பாரதிதாசன் தான் சொல்லுவார், அந்த பாடலும் எடுத்து கொடுத்திருந்தேன், ஆனால் அவர்கள் நேரம் கருதி செய்ய இயலவில்லை. சங்கே முழங்கு என்கிற அந்த பாடலில் பாடுவார், சங்கே முழங்கு இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு எங்கள் பகைவர்கள் எல்லாம் ஓடி போனார்கள் என்று. எங்கள் பகைவர் ஓடி மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு என்று பாடியவர் பாரதிதாசன். ஆக தமிழர்கள் ஒன்றுபட்டு தங்கள் தமிழ் இன பெருமைகளை, தங்கள் மொழி பெருமைகளை, தங்கள் பண்பாட்டு பெருமைகளை அடிப்படையில் தங்கள் அறநெறியை காத்து நிற்க வேண்டிய அற்புதமான தருணம். அதை காத்து நிற்க அந்த பொங்கல் திருநாளில் உங்கள் அனைவருக்கும் அன்பான அழைப்பு விடுத்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒருவே உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அவளை கும்பிட்டு வணங்கி கையா அள்ளி தந்திடும் இயற்கையம்மா.
துளி எடுத்து ஒரு மாலை நான் கோக்கட்டுமா? பச்சை பச்சை கிளி உனக்கு அத பரிசமா போடட்டுமா? அழ வச்சிடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கம்மா. வாழ வச்சிடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கம்மா. நேத்து பொழிஞ்ச மழை போதலையே நமக்கு சேர்த்து பொண்ண போல நிலவெடிச்சு கிடக்கு. ஏ உழவ முகத்தை பாரு சோகமா இருக்கு. மேகத்துக்கு கோபம் என்ன கேட்டுக்கொள்ளு எனக்கு. ஏரி கோளங்கள் எல்லாம் வீடுகளாச்சு. காட்டு மரங்கள் எல்லாம் காணாமலே போச்சு. வண்டி வாகனங்க வெளிய விடும் மூச்சு சீண்டி பார்த்ததில மேகம் ஓடி போச்சு. உழைக்கும் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். உழப்ப கெடுக்கும் மூடு பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். உழைக்கும் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். உழைப்ப கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். உழைக்கும் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். உழைப்ப கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம்.
வடக்கு வாசல் கலைக்குழுவினருக்கு நன்றி. வடக்கு வாசல் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஆயர் அவர்களுக்கு பரிசு வழங்குகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அடைக்கல மாதா பங்கை சேர்ந்தவர்கள் தங்களது கலை நிகழ்ச்சி வழங்குவார்கள்.
ஜொலிக்குதையா மேகம் ஈசான மூலையில பின்னி பின்னி பொழியுதையா மழப்பு போல பூமியில அள்ளி தந்திடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கையா அள்ளி தந்திடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கையா. எல்லாருக்கும் நல் இன்பம் எல்லாருக்கும் செல்வங்கள் 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 எட்டும் விளைந்ததென்று கொட்டு முரசே வாழ்வில் கட்டு தொலைந்ததென்று கொட்டு முரசே எட்டும் விளைந்ததென்று கொட்டு முரசே வாழ்வில் கட்டு தொலைந்ததென்று கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே. இல்லாமை என்னும் பிணி இல்லாமல் கல்வி நலம் எல்லாருக்கும் என்று சொல்லி கொட்டு முரசே வாழ்வில் பொல்லாங்கு தீர்ந்ததென்று கொட்டு முரசே இல்லாமை என்னும் பிணி இல்லாமல் கல்வி நலம் எல்லாருக்கும் என்று சொல்லி கொட்டு முரசே வாழ்வில் பொல்லாங்கு தீர்ந்ததென்று கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே. சான்றாண்மை உலகில் தோன்ற துளித்த தமிழ் மூன்றும் செழித்ததென்று கொட்டு முரசே வாழ்வில் ஊன்றிய புகழ் சொல்லி கொட்டு முரசே சான்றாண்மை உலகில் தோன்ற துளித்த தமிழ் மூன்றும் செழித்ததென்று கொட்டு முரசே வாழ்வில் ஊன்றிய புகழ் சொல்லி கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே. புறந்தருதல் தாயின் கடன் உழைத்தல் எல்லாருக்கும் கடன் என்று கொட்டு முரசே வாழ்வில் தேன் மழை பெய்ததென்று கொட்டு முரசே இன்று புறந்தருதல் தாயின் கடன் உழைத்தல் எல்லாருக்கும் கடன் என்று கொட்டு முரசே வாழ்வில் தேன் மழை பெய்ததென்று கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு
அடைக்கல மாதா பங்கு குழந்தைகளுக்கு நன்றி. அடைக்கல மாதா பங்கு தந்தை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆயரவர்கள் அவர்களுக்கு பரிசு வழங்குவார்கள். திருமதி வென்சிராஜ் அவர்கள், இடைநிலை ஆசிரியர், புனித ஜெயராக்கினி மாதா அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி, பண்ணை விளாகம். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன்னில் செயலாற்றுவார். என்னை படைத்து காத்து இந்நாள் வரை வழிநடத்தி வரும் எல்லாம் வல்ல மூவொரு இறைவனை வணங்குகின்றேன். அன்னை மரியாளின் துணை இருப்போடு எம் தாய் தந்தை ஆசான்கள் பதம் வணங்குகிறேன். தேடிச் சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னும் முண்டாசு கவிஞனின் வரிகளோடு நாம் தமிழ் தாயை வணங்குகின்றேன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நம் தஞ்சை தரணியை, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நம் தஞ்சை தரணியை தம் அன்பாலே கட்டி போட்டு, அன்பால் கட்டி போட்டு ஆளுமை செய்து கொண்டிருக்கும், அன்பால் கட்டி போட்டு ஆளுமை செய்து கொண்டிருக்கும் நம் மேதகு ஆயர் பெருந்தகை அவர்களை இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். அழகிய விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் தஞ்சாவூர் மாவட்ட திருவருட்பேரவை இணைத் தலைவர் திரு ஹாஜி முகமது ரஃபி அவர்களையும், தஞ்சாவூர் மாவட்ட திருவருட்பேரவையின் இணைத் தலைவர் திரு டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களையும் இத்தருணத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். எங்கள் தஞ்சை மறைமாவட்ட பாசமிகு குருக்கள் அனைவருக்கும் இத்தருணத்திலே என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் தமிழர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இத்தருணத்திலே இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். பொங்கல் நாளே கொண்டாட்டம் தானே, பொங்கல் நாளே கொண்டாட்டம் தான். எப்படிப்பட்ட குதூகலம் அப்படின்னா, மிக ஒரு அழகிய ஒரு தருணம். எப்படி அப்படின்னா, அழகான கோலங்கள் உள்ளே வந்ததுமே அந்த கோலங்கள் எல்லாம் நம்மளை எவ்வளோ அழகாக வரவேற்றுச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். நடுவராக இருந்தவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சிரமம்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. அவ்வளவு அழகான கோலங்கள். அடுத்தது நடனம். குழந்தைகள் வந்து என்ன அழகாக, நம்முடைய ஒரு பாட்டு கூட எனக்கு தெரிஞ்சு சினிமா பாடல்கள் இல்லை, எல்லாமே வந்து மிக அருமையான நாட்டுப்புற பாடல்கள். பாரதிதாசனின் பாடல்கள் எவ்வளவு அழகாக, பெண் விடுதலை பற்றிய பாடல்கள் ரொம்ப அழகாக, ஒற்றுமையாக, மிக அழகாக இங்கே நடனமாடி நம்ம எல்லாரையும் ரொம்ப பரவசப்படுத்தினார்கள்னு தான் சொல்லணும் நான். அதனால் அதை ஆடிய அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாராட்டுதல்களையும் மனமுவந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அது மட்டுமா, பொங்கல் இனிப்பான சர்க்கரை பொங்கல் எல்லாருக்கும் கையில் வந்துருச்சு. உட்காந்த இடத்துல ரசித்து கண்ணுக்கு விருந்தும் வாய்க்கும் விருந்து செவிக்கும் விருந்துன்னு நம்ம மேதக ஆயர் அவர்கள் வந்து நம்மளை அப்படியே அமக்கலப்படுத்திட்டாங்க பொங்கல் திருவிழாவில். மகிழ்ச்சி. இது மட்டுமா அப்படின்னா இல்லை, அடங்காத காளை, ஜல்லிக்கட்டு காளையை நம்ம நேரில் போய் பார்க்க முடியலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் 3-4 பேர் அப்படியே இழுத்து மல்லு கட்ட அது நின்றதை பார்க்கவும் கொஞ்சம் அப்படியே புளி கரைச்சிருச்சு. அதுவும் ஃபாதர் வந்து இடையில வேற வரும்னு சொன்னாங்களா, நான்லாம் கொஞ்சம் பயந்து தான் இருந்தேன். ஏன்னா என் கால் வந்து ஒரு ஆக்சிடென்ட்னால நான் ராடு வச்சுருக்கேன், அவசரத்துக்கு ஓடக்கூட முடியாது என்னால். என்னடா பண்ணுறதுன்னு நினச்சி கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். அப்போ அத்தனை குதூகலங்களையும் அப்படியே அள்ளி கொண்டு வந்து இந்த மைதானத்தில் கொட்டி இருக்கிறார்கள், எப்படி தான் சொல்லணும் நம்ம. சரி, தமிழ் அப்படின்னு சொன்னாலே, தமிழர் அப்படின்னு சொன்னாலே பொங்கலோடு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்ம ஆயர் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க? எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ அரசாட்சிகள், எவ்வளவோ நம் மீது விழுந்த அத்தனையும் நகர்த்தி போட்டு
இன்றும் உலக அளவில் உலகிற்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்து தமிழர்களாக உயர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ தமிழுக்கும் தமிழருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அந்த இருவருக்கும் பொங்கலோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த நெருங்கிய தொடர்பால் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் இவ்வளவு அழகாக அரங்கம் நிறைந்து அமர்ந்திருக்கிறோம். சங்க காலம், இந்த பொங்கல் இன்றைக்கி தான் வந்துச்சா அப்படின்னா இல்லை, சங்க காலம் தொட்டே இந்த பொங்கலானது மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. பேர் தான் வேறு வேறு. அந்த காலத்தில் ஏதோ ஒரு பேர் சொல்லி அழைச்சிருக்காங்க. நம்ம 15 நூற்றாண்டுகளுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு பொங்கல்னு ஒரு பேர் வச்சோம். இப்போ இருக்கிற நம்ம அதுக்கு சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் கொடுத்திருக்கிறோம். எப்படி சங்க காலத்திலேயே பொங்கல் இருந்திருக்கானா இருந்திருக்கு. புறநானூற்று பாடல்களிலும் பரிபாடல்களிலும் இந்த பொங்கல் பற்றிய சிறு சிறு குறிப்புகள் இருக்குது. ஏற்றுக உலையே ஆற்றுக சோரை அப்படின்னு சொல்லி 172வது புறநானூற்று பாடலில் இந்த பொங்கலை பற்றி தான் குறிப்பு இருக்கிறதாக அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ சங்க காலம் தொட்டு கொண்டாடி கொண்டு வரும் இந்த பொங்கலானது இன்று சமத்துவ பொங்கலாக சிறந்து நிற்கிறது. அது என்ன சமத்துவ பொங்கல்? சமத்துவங்கிறது என்ன? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதா? யூனிஃபார்மாக ஒரே ட்ரெஸ் பிள்ளைங்களாம் ஆடினாங்க இல்லையா, அதுபோல் அனைவரும் ஒரே மாதிரி உடை அணிந்து கொண்டு ஒற்றுமையாக நிற்கிறதுக்கு பேர் சமத்துவமா? இல்லை. ஒரே பானையில் எல்லாரும் சேர்ந்து பொங்கி எல்லா மதத்தவரும் இனத்தவரும் ஒன்றா நின்று கிண்டி அதே இடத்துல நின்று அத்தனை பேரும் இணைந்து நின்று உணவை பரிமாறிக்கொள்வது தான் சமத்துவ பொங்கலா? இல்லை, அதுவும் இல்லை. அப்போ என்னதான் சமத்துவ பொங்கல்? நம்மில் எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும், நமக்குள்ள எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும், யார் யாராக வேண்டுமானாலும் இருந்தாலும் அத்தனையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உரிய மரியாதையை சரியான விதத்தில் கொடுப்பது மட்டுமே சமத்துவம். நம்ம உள்ளத்தால் அந்த சமத்துவத்தை ஏற்றுக்கணும். எப்படி ஏற்றுக்கணும்? உள்ளத்தால். வெளி அடையாளங்களாகிய யூனிஃபார்ம் போட்டுக்கிறதுனாலையோ ஒரே போல சீருடை அல்லது ஒரே உணவை ஒரே தட்டில் பரிமாறிக்கொள்வதை விட மனதளவில் நம்மிடம் இருக்கும் ஒற்றுமை வேற்றுமைகளை களைந்து அனைவரும் ஒரே இனம் அப்படின்னு சொல்லி ஒன்றுபட்டு நிற்பது தான் அந்த தமிழருங்கிற ஒரு புள்ளியில் கூடுறோம் இல்லையா, அதுதான் சமத்துவம். அதனால தான் இந்த சமத்துவ பொங்கலை நம்ம மனிதநேய திருவிழா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மனிதநேய திருவிழாவுக்கு எது அடித்தளமாக இருக்கிறது? மனித நேயம்னு சொல்லிட்டாலே அங்கே அன்பு இருக்கணும். ஏன்னா எல்லா மதங்களும், அத்துணை மதங்களும் அன்பை மட்டுமே வலியுறுத்துகின்றது. எல்லா மதத்தினுடைய அடித்தளமும் அன்பு மட்டுமே. அந்த அன்பு தான் இந்த சமத்துவ பொங்கலுக்கும் அடிநாதமாக இருக்கின்றது. அதனால் அந்த அன்பை நம் உள்ளத்தில் ஏந்தியவர்களாக நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை எந்த நிலையில் இருந்தாலும் அப்படியே அவர்களின் குறை நிறைகளோடு ஏற்றுக்கொண்டு சமத்துவமாக அவர்களோடு வாழ நாம் பயணிக்க உறுதி எடுக்க வேண்டும். அதனால் இந்த சமத்துவ பொங்கலை நம்ம எல்லாருமே அதை மனசில் வச்சுக்குவோம். ஒன்றா பொங்கல் சாப்பிட்டோம், சந்தோஷம். அந்த ஒன்றாக இருந்து பொங்கல் உண்ணும் பொழுது நம் மனதளவிலும் அந்த ஒற்றுமை இருந்தால் ஜாதி, மதம், இனம், மொழி மற்ற எந்த வேறுபாடுகள் கொண்ட சுவர்கள் அனைத்தும் தகர்ந்து விழும் என்பது தான் உண்மை. அதனால் நீங்களும் நானும் இந்த நல்ல நாளில், இந்த அருமையான நேரத்தில் நம்ம ஆயர் பெருந்தகை முன்னிலையிலேயே மனதளவில் அனைவரோடும் சமத்துவமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன், இந்த சமத்துவ பொங்கலை நிஜ சமத்துவ பொங்கலாக கொண்டாடுவோம் என உறுதியெடுப்போம். இங்கு பேசுவதற்கு நல்வாய்ப்பும் அனுமதியும் தந்த நம் ஆயர் பெருந்தகை அவர்களுக்கும் எங்களுடைய பால்ராஜ் அடிகளார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் வணக்கமும் கூறி உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரிசி விளைஞ்ச ஊரு, என் அத்தை பிறந்த ஊரு, என் அத்தை பிறந்த ஊரு இப்போ சுத்த சுடுகாடு. கரும்பு விளைஞ்ச ஊரு, என் அப்பா பிறந்த ஊரு, கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு. கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு. ஆறு குளம் நிறைஞ்சிருந்த நாடு
நகராட்சி பஸ் ஸ்டாண்டு ஆச்சு, அதில் மீது இடம் உயரமான குப்பமேடு ஆச்சு. இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். வளர்ச்சி என்ற பெயரினிலே காடுகளை அழிச்சு மரங்களையும் மலைகளையும் அதிகமாக ஓட்டச்சு. பூமிக்குள்ள இருப்பதையும் சுரங்கம் போட்டு சுரண்டி நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. கொரடாச்சேரி குழந்தைகளுக்கு பாராட்டுகள். பங்கு தந்தை வந்திருந்தால் பங்கு தந்தை மேடைக்கு அழைக்கிறோம். ஆயிரவர்கள் அவர்களுக்கு பரிசு வழங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து குருவாடிப்பட்டியை சேர்ந்தவர்கள் தயார் நிலையில் இருக்கவும். நகராட்சி பஸ் ஸ்டாண்டு ஆச்சு, அதில் மீது இடம் உயரமான குப்பமேடு ஆச்சு. தன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானானே நானே நன்னே தானே நன்னே நானே தானானே நானே நன்னே தானே நன்னே நானே. தன்னே நன்னே நானே நன்னே அந்தானே
ஓட்டிக்கிட்டு கலப்பையத்தான் தூக்கிக்கிட்டு களமட்டை ஓட்டிக்கிட்டு கலப்பையத்தான் தூக்கிக்கிட்டு கடுவைய உழுக போற மச்சானே கடுவைய உழுக போற மச்சானே உங்களை காண நான் தவம் கிடைக்கேன் அத்தானே உங்களை காண நான் தவம் கிடைக்கேன் அத்தானே களமட்டை ஓட்டிக்கிட்டு கலப்பையத்தான் தூக்கிக்கிட்டு களமட்டை ஓட்டிக்கிட்டு கலப்பையத்தான் தூக்கிக்கிட்டு கடுவைய உழுக போற மச்சானே கடுவைய உழுக போற மச்சானே உங்களை காண நான் தவம் கிடைக்கேன் அத்தானே உங்களை காண நான் தவம் கிடைக்கேன் அத்தானே தெக்கி கொள்ளத்தாங்கற அதென்ன மர பக்கத்தில தெக்கி கொள்ளத்தாங்கற அதென்ன மர பக்கத்தில வாக்கையில காத்திருந்தே மச்சானே வாக்கையில காத்திருந்தே மச்சானே உங்களை காண நான் தவம் கிடைக்கேன் அத்தானே உங்களை காண நான் தவம் கிடைக்கேன் அத்தானே பாலக்கட்ட பக்கத்தில பாவக்க தோட்டத்தில பாலக்கட்ட பக்கத்தில பாவக்க தோட்டத்தில பச்சை நிற சீல கட்டி மச்சானே பச்சை நிற சீல கட்டி மச்சானே உங்களை காண நான் தவம் கிடைக்கேன் அத்தானே உங்களை காண நான் தவம் கிடைக்கேன் அத்தானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நன்னே மச்சானே தன்னானே நானே நன்னே மச்சானே தன்னானே நானே நானே நன்னே அத்தானே தன்னானே நானே நானே நன்னே அத்தானே தன்னானே நானே நானே நன்னே அத்தானே ஓய் ஓய் தமிழே உயிரே உனை தலைவணங்கி இந்த நன்றியுரையை ஏறெடுக்கிறேன். தைத்திருநாளாம் பொங்கல் திருநாளை சமத்துவ பொங்கலாக இணைந்து கொண்டாட எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனே, இயற்கை அன்னையே, உமக்கு முதல் நன்றி. தஞ்சை மறைமாவட்ட ஆயர் அவர்கள் தமிழ் மீது பற்று கொண்ட ஒரு ஆயர். தஞ்சை ஆயர் என்று சொல்வதை விட தமிழ் ஆயர் என்றே நாம் சொல்லுவோம். அந்த அளவிற்கு தமிழின் பெருமையை நமக்கு எடுத்து சொல்லி தமிழர்களாக நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே மேதகு ஆயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து ரத்தின சுருக்கமாக தங்களுடைய உரையை முடித்திருக்கின்ற உலகம் சுற்றும் வாலிபன் என்று சொல்லுவோம், செவாலியா விருது பெற்றவர் திரு டாக்டர் RRG
என்று அழைக்கப்படுகின்ற திருவாளர் கோவிந்தராஜன், இணைத் தலைவர் தஞ்சாவூர் மாவட்ட திருவருட்பேரவை அவர்களுக்கும், மிக அழகாக பேசி மக்கள் மனங்களிலெல்லாம் என்றும் ராஜாவாக இருக்கக்கூடிய மகாராஜா அதனுடைய நிறுவனர் திரு ஹாஜி முகமது ரஃபி அவர்களுக்கும், தமிழ் பெருமை பேசி சமத்துவ பொங்கல் பற்றிய தெளிவை சுட்டிக்காட்டி அமர்ந்திருக்கின்ற திருமதி ஆ வென்சிராஜ், இடைநிலை ஆசிரியர், புனித ஜெயராக்கினி மாதா அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி பண்ணை விளாகம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மறைவட்ட அளவிலே இந்த பொங்கல் விழாவினை மிக நேர்த்தியாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே முழு ஒத்துழைப்பையும் நல்கி நம்மோடு அமர்ந்திருக்கின்ற மறைவட்ட அதிபர் தந்தை பேரரர் திரு ஏஎம்ஏ பிரபாகர் அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தையர்கள் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வளாகத்தை நமக்காக கொடுத்து இந்த பொங்கல் விழாவிற்கு தேவையானதை எல்லாம் உடனிருந்து செய்து கொடுத்த புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் தந்தை அருள்பணி இருதயராஜ் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் அருள்பணி அந்தோனி அல்போன்ஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா இனிதே அமைவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய தஞ்சை மறைவட்ட அருள் தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காலம் கருதி உங்கள் அனைவரையும் நன்றியுடன் நினைத்து பார்க்கிறோம். இறை மக்களை இந்த போட்டியிலே கலந்து கொள்வதற்காக தயார் செய்து அனுப்பிய அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நம் அனைவருக்குமே அன்பு உணவானது தயாராக இருக்கிறது. தயவு செய்து யாரும் கலைந்து செல்ல வேண்டாம். இன்னும் ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளே இந்த நிகழ்வு முடிவு பெறும். நாம் அன்பு உணவு அருந்தி செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வை சிறமேற்கொண்டு மிக சிறப்பாக நம்முடைய தஞ்சை மெய்ப்பு பணி நிலைய இயக்குனர் தந்தை அவர்கள் அருள் தந்தை ஜான் கென்னடி ஒரு சூறாவளி பயணம் போல சுறுசுறுப்பாக இருந்து இந்த விழாவினை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். செயலர்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஒருங்கிணைத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தஞ்சை மறைமாவட்ட அருள்பணி மைய செயலர் தந்தையர்கள் ஒவ்வொருவருமே தனித்தனி பொறுப்புகளை மிக கவனமோடு நேர்த்தியோடு செய்து இந்த விழாவினை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். எனவே செயலர் தந்தை ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. அவர்களோடு அலுவலக பணியாளர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா சிறப்பாக அமைய தங்களுடைய வருகையினால் இந்த விழாவை சிறப்புரை செய்து கொண்டிருக்கின்ற தஞ்சாவூர் மாவட்ட திருவருட்பேரவை பொறுப்பாளர்கள், குறிப்பாக பேராசிரியர் தியாகராஜன், திருவாளர் ஜாகிர் உசேன் உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கும் திருவருட்பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறுபான்மை மக்கள் நலக்குழு நமது தஞ்சை மறை மாவட்டத்தில் மிக சிறப்பாக நம்முடைய சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற தலைவர் அப்துல் நசீர், செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட இந்த நலக்குழுவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய பெண்கள் அமைப்பினரையும் நன்றியுடன் நினைத்து பார்க்கிறோம். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைய நாளில் இந்த ஜல்லிக்கட்டு காளையை நமக்கு கொண்டு வந்து இந்த பொங்கல் விழா சிறப்புற அமைய செய்த வல்லம் டேவிட் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இறை மக்கள், குறிப்பாக தஞ்சை மாநகர் இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து பங்குகளிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து இறை மக்களையும் நன்றியுடன் நினைத்து பார்க்கிறோம். போட்டியில் பங்கெடுத்தவர்கள், கோலப்போட்டியாக இருக்கலாம், பொங்கல் போட்டியாக இருக்கலாம், மற்ற நடனங்களிலே மிக ஆர்வத்தோடு பங்கெடுத்து இந்த விழாவை வெற்றி பெற செய்த போட்டியில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒலி அமைப்பு செய்து கொடுத்த திருவாளர் மணி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நம் அனைவருக்கும் உணவு தயாரித்து அறுசுவை உணர்வு தயாரித்த அந்த குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றி. ஒருவேளை யாரையாவது விட்டிருந்தால் அவர்களையும் இந்த நேரத்திலே நன்றியுடன் நினைத்து பார்க்கிறோம். வாய்ப்பிற்கு நன்றி கூறி நன்றியுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமது மறை மாவட்ட மெய்ப்பணி மையத்தில் பணி செய்யக்கூடிய அருள் பணியாளர்களுக்கு சிறப்பான நன்றி சொல்ல வேண்டும். இந்த விருப்பத்தையும் ஆசையும் மறை மாவட்ட திட்டத்தையும் தான் சொல்லுகிறோம். அதையெல்லாம் அதற்கு வடிவம் கொடுத்து நடைமுறைப்படுத்துவது நமது அன்பு அருள் பணியாளர்களே. இந்த பொங்கல் திருநாள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னவுடன் அதற்காக உழைத்து மிக சிறப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மறை மாவட்ட மெய்ப்பு பணி மைய இயக்குனர் தந்தை அவர்களுக்கும் செயலர் தந்தை ஒவ்வொருவருக்கும்
உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை, பொங்கல் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நிறங்களும் மொழிகளும் ஆயிரம் இருந்தும் மனங்களில் பாரத தாயே, வடக்கே விரிந்த தேசாபிமானம் தெற்கில் குமரி ஒலிக்கும். இனமத வேற்றுமை உடையில் இருந்தும் இதயத்தில் ஒற்றுமை பொங்கும். உலகினில் எத்திசை அலைந்தும் இறுதியில் இந்திய நாமே, குருதியில் மூவர்ணம் தானே. நிறமோ மொழியோ எதுவாயிருந்தும் நிரந்தரம் பாரத தாயே. வாழ்க வாழ்க வாழ்க, என்றென்றும் நீ வாழ்க. ஜனகண மனகதி நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா. ஜாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா. விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா. तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे. गागे तव जय गाथा, जनगण मंगल नायक